வைக்கோல் போர் ஏற்றி வந்த லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க இடது பக்கம் ஓட்டுநர் லாரியை திருப்பும் போது எதிர்பாராமல் சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி தீப்பொறி ஏற்பட்டு லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. தஞ்சாவூரிலிருந்து ராசிபுரத்திற்கு வைக்கோல் ஏற்றி வந்த லாரியை கருப்பசாமி என்பவர் ஓட்டி வந்தார். நாமக்கல் மாவட்டம் காளப்பநாயக்கன்பட்டி அருகே வைக்கோல் போர் ஏற்றி வந்த லாரி சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது மோதாமல் இருக்க லாரி ஓட்டுநர் லாரியை இடது பக்கம் திருப்பும் போது சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் லாரி எதிர்பாராமல் மோதியது. இதனால் மின்கம்பம் உடைந்து மின் ஒயர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பொறி ஏற்பட்டது. இந்த தீப்பொறி லாரியில் இருந்த வைக்கோல் மீது பட்டு தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனடியாக லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்தி தீயை அணைக்க முற்பட்ட போது தீ மளமளவன பற்றி எரிய தொடங்கியது. இதனையடுத்து நாமக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் போது தீயணைப்பு வண்டியில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்ததால் தீயை அணைக்க முடியாமல் நின்றனர். இதனடுத்து ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் லாரியில் பற்றியிருந்த தீயை அணைக்க முயன்றனர். இதனிடையே அப்பகுதியில் குடிநீர் சென்ற லாரியை நிறுத்தி அதிலிருந்து தண்ணீரை நாமக்கல் தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தி தீயை அணைத்தனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் லாரி முற்றிலும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது.